வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ நம்ம ஒரு ஈவினிங் வந்து ஒரு இது டின்னர் என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா? பரோட்டா அண்ட் 2 எக் வச்சு முட்டை குருமா. செம்ம சூப்பராக காம்பினேஷன் நல்லா இருக்கு இல்லைங்களா? இதை நீங்களும் செய்து பார்க்கணும் இல்லையா? இது எப்படி செய்யணுன்ட்டு உங்களுக்கு அது தெரியணும்ல. நம்ம இப்போ எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். சிலாருங்க, நம்ம இப்போ ஈவினிங் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு நைட்டு ஒரு டின்னருங்க. என்னென்னா பரோட்டா செய்ய போகிறோம். உங்கள் முன்னாடி வந்து ஒரு பேஷனில் வந்து நான் வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அது பரோட்டாவுக்கு ஒரு சால்னா, ரெண்டுமே ரெடி ஆக போகுது. இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பொருள் எவ்வளோ வேணும்னு நான் சொல்லிடுறேன். இவங்க முன்னாடி வந்து இந்த ஒரு பவுலில் வந்து மெஷர்மெண்ட் பிரகாரம் வந்து ஒரு 250 கிராம் இது நல்லா இந்த இந்த இது இந்த கப்பு வந்து 250 கிராமு. அதை நான் கொட்டிடுறேன். இதில் மைதா மாவுங்க, கோதுமை மாவு இல்லை. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு அரை கப்பு, மொத்தம் 300 கிராமு. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சுலபமான முறையில் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதாவது பிசைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. உப்பு போட்டுக்கலாம். இது பாருங்க, உப்பு போடுறேன். அதாவது இன்னொன்று முறுக்கச்சில தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம அப்படியே வந்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கச்சில தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்? அப்படியே நூலாக வந்து நம்ம வந்து ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாம் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ வந்து சுடு தண்ணி தான் நான் ஊற்றுறேன். நான் இது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இது கொஞ்சம் மிதமான சூடில் தான் இருக்குது. ஒரு அளவுக்கு தான் இருக்குது, விதம் தான் இருக்குது. ஹாட் வாட்டர் ஊற்றுனா கொஞ்சம் வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது பாருங்க, கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். பார்த்து திட்டமாக ஊற்றிக்குங்க. பிசைஞ்சிக்கலாம். நம்ம பச்சை தண்ணி கிடையாது, ஹாட் வாட்டர் தான். ரொம்ப சூடாக ஊற்றிடாதீங்க, உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு. இப்போ எனக்கு வந்து மிதமான சூடில் தான் இருக்குது. நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக. ஓகேங்க, நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த பாருங்க நல்லா நம்ம இப்போ முறுக்கச்சியில் கொஞ்சம் வெலன்னு இருக்கட்டும். தலைன்னு இருந்தால் தான் முறுக்கச்சியில் கடன்னு ஓடியாரும். அதனால் வந்து இந்த பாருங்க, இந்த அளவு நீங்கள் பிசைஞ்சிக்கிங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்படியே நம்ம மூடியை போட்டு மூடிடலாம். ஓகேங்களா? ஓகேங்க, நம்ம இப்போ வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மூடி போட்டிருக்கோம். மூடி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நல்லா தலைன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மாவு உருட்டிக்கலாம். இப்போ ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. தட்டில் வந்து ஆயிலை ஊற்றிக்குங்க. ஆயிலை வந்து இந்த பாருங்க இப்படியே எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிடுங்க ஆயிலை. இப்போ நம்ம வந்து நம்ம இது முறுக்கச்சில நம்ம பிழிஞ்சு இதில் தான் நான் வைக்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? நம்ம இதே மாதிரி இதிலே பண்ணிக்கலாம். இந்த ஆயிலே போதும். இந்த பாருங்க, ஆயில் நிறைய இருக்குது. இப்போ நம்ம இந்த பாருங்க முறுக்கச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்க முறுக்கச்சியில் நம்ம வந்து இது பாருங்க இந்த மாதிரி 3 இது உள்ளது நல்ல ஹோல்ஸ் உள்ளது எடுத்துக்கோங்க. இதை வந்து இது உள்ளே போட்டுருங்க. இந்த பாருங்க, இது உள்ளே போட்டுக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பாதியாக எடுத்துக்கலாம். ஒரு பாதியை தூக்கி நம்ம இது உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து முறுக்கச்சியை வச்சு, எனக்கு இடிக்கக்கூடாது. ஓகேங்க, நம்ம இப்போ முறுக்கச்சியில் இப்போ மாவு போட்டு ஊற்றிட்டோம். மாவு போட்டு வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் அப்படியே நம்ம இது 2 வாட்டி திருப்பிடுங்க. பாச்சியில் இருக்குதுங்க மாவு. நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ரெண்டு சுத்துங்க. ரொம்ப சுத்த வேணாம். இதை பாருங்க, இதே மாதிரி எடுத்து இப்படியே சேர்த்து விட்டுக்குங்க. சேர்த்து விட்டுட்டு நம்ம எடுத்து அப்படியே எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டுக்கலாம். இப்போ இன்னொன்று போடலாங்க. இதை பாருங்கள், ரெண்டே திருப்புங்க. இதை பாருங்க, ரெண்டுக்கு மேலே போடாதீங்க. இந்த பாருங்க, அவ்வளோதான்.
அப்படியே இதை வந்து அப்படியே இப்படி இப்படி பண்ணி விட்டுருங்க. இது வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்து நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டுருங்க. இப்போ எல்லாம் உருட்டியாச்சுங்க. இப்போ நம்ம இது மேலே வந்து எண்ணெய் வேணும், அதனால் வந்து நம்ம வந்து இதில் இருக்கிற எண்ணெயை வந்து ட்ரை ஆகாதபடிக்கு தடவி விட்டுருங்க. எல்லாத்துலேயும் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. இதில் உள்ள இப்போ இதில் தட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உள்ள எண்ணெயை அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து அப்படியே ட்ரை பண்ணிவிடுங்க. இந்த ஒரு ப்ரெஷ் இருக்குங்களா, அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து அப்படியே போட்டு எல்லாமே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் அப்படியே ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தவாயில் போட்டு எடுத்து போட்டுடலாம். இப்போ நல்லா 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா எண்ணெயில் வந்து 4 பரோட்டா தாங்க எனக்கு வந்தது. கரெக்டாக வந்து அந்த 300 கிராம் மாவில் எனக்கு 4 பரோட்டா தான் வந்தது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு பரோட்டாவை நம்ம எடுத்து இப்போ நம்ம சுட்டுடலாம். நம்ம வந்து இது உருட்ட வேண்டாம், நம்ம கையாலேயே நம்ம இப்போ செஞ்சுக்கலாம். அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டுற இது கட்டை இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் அப்படியே எண்ணெயை தடவிங்க. நல்லா எண்ணெயை தடவிங்க. இதில் வந்து நம்ம வந்து ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம இது இப்போ நம்ம பின்னாடி தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம இப்படி வச்சிடலாம். அப்படியே வந்து நம்ம வந்து உருட்ட வேண்டாம், அப்படியே நம்ம இந்த பிறகு கையாலேயே பண்ணிடலாம். அவ்வளோதான், அப்படியே வச்சிடலாம். அப்படியே இதை பாருங்க, அப்படியே வச்சிடலாம். அப்படியே பாருங்க. ரெண்டாவது நம்ம இது பண்ண தேவையில்ல, நம்ம உருட்டெல்லாம் தேவையில்ல. அப்படியே வந்து கையாலேயே நம்ம அப்படியே இது பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துங்க ஒரு பேன் வச்சாச்சு. பேன் வச்சுட்டு நம்ம இதை போட்டுட்டோம். இது எண்ணெய் ஊற்ற வேண்டாம், நம்ம ஆல்ரெடி வந்து இதுலேயே எண்ணெய் நிறைய இருக்குது. நல்லா கல் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிட்டு நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பயங்கர எண்ணெயாக இருக்குது. இது பாருங்க, கையெல்லாம் எண்ணெயாக இருக்குது பாருங்கள். அதனால் எண்ணெய் வேண்டாம். இது பாருங்க, அப்படி இதை பாருங்க, இது பாருங்க. இதே மாதிரி லேயராக இது பாருங்க, இதை தெரியுது பாருங்க, இதை தெரியுதுங்களா, அதை பாருங்க கீழே. இப்போ அடுத்தது எடுத்துடலாம். இது பாருங்க, அடுத்தது போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பாருங்க, எப்படி திருப்பி போட்டுக்கலாம் பின்னாடி. பாருங்க, இந்த பாருங்க லேயரை வந்து பாருங்க, இதை தெரியுதுங்களா, இந்த பாருங்க லேயரை வந்து பாருங்க. ஈஸியான மெத்தடுங்க. நம்ம வந்து மாவை போட்டு பிசைஞ்சு அடித்து அதை ஊற வச்சு 2 திருப்பி இப்போ பாருங்க. இப்போ அடுத்தது பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எல்லாம் கஷ்டமே பட தேவையில்லைங்க. அதாவது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறது கூட இதை நம்ம செஞ்சிடலாம். இதை பாருங்க, நம்ம அப்படியே ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இதை பாருங்க, நம்ம போடும் போதே இதை பாருங்க லேயர் எல்லாம் வருது பாருங்க, வெளியே வருது பாருங்க. இதை பாருங்க, எல்லாமே வெளியே வருது பாருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது அடுத்த பேட்சுங்க, செகண்ட் பேட்சு. எண்ணெய் வேணும்னா லைட்டாக கொஞ்சம் தடவிக்கிங்க. ஆனால் ஆல்ரெடி எண்ணெய் நிறைய இருக்கு. இப்போ திருப்பி போட்டேங்க, திருப்பி போட்டேன் பாருங்க. நல்லது பாருங்க, இது தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க லேயராக தெரியுது பாருங்க. இது பாருங்க லேயர் எல்லாமே தெரியுது பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம பரோட்டா நம்ம செஞ்சுட்டோம். அதை பாருங்கள் பரோட்டா பாருங்க, நம்ம வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் மாவில் தான் சுலபமாக 10 நிமிஷத்தில் தான் செஞ்சுட்டோம். ஒரு வேலையும் கிடையாது. நம்ம பிசைஞ்சது தான் வேலை, வேறு ஒரு வேலையும் இல்லை. அதை அப்படியே ஊற வச்சு நம்ம ஊற வச்சு நம்ம அடித்து பிசைஞ்சு அதுக்கப்புறம் வந்து 2 வாட்டி சுருட்டி கிருட்டி எல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய வேலையே இல்லைங்க. இதை பாருங்கள், நம்ம எடுத்து முறுக்கச்சில் செஞ்சு இதை பாருங்கள், அப்படியே இதை பாருங்கள் லேயர் இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா லேயர் இப்படி வந்துட்டு இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இதை பாருங்கள் எல்லாமே லேயராக வருது பாருங்கள். இதை பாருங்கள்,
இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் வந்து இதையும் உங்களுக்கு பத்தலைன்னா இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இதான் பரோட்டா. இது பாருங்கள். இதுவும் உங்களுக்கு பத்தலைன்னா இதை இப்போ நான் அடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், பரோட்டாவை நம்ம ஹோட்டலில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த லேயர் எப்படி வரும்ன்ட்டு காட்டுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இதை பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள். இதை பாருங்கள். இப்போ பாருங்கள், அது அப்படியே பாருங்கள் பொசன்னு ஆயிடுச்சு. இதை பாருங்கள், அப்படியே இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக. இதை பாருங்கள் லேயர் அப்படியே. இதை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இதை பாருங்கள் எல்லாமே அப்படியே வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஹோட்டலில் இதை பாருங்கள், ஹோட்டலில் இதுக்கு இது பண்ணுற மாதிரி இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு முட்டை குருமா அதை பாருங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள். நீங்களும் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு இதே மாதிரி பரோட்டாவை ஈஸியாகவே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? செம்ம சூப்பராக இந்த ஈவினிங் நேரத்தில் நல்ல ஒரு பரோட்டாவோட முட்டை குருமாவோட சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இதுவும் வந்து ஈஸியான வேலை. முறுக்கச்சிலேயே நம்ம வேலையை முடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு இது வந்து வேலையே இல்லை இதில். அதனால் வந்து பரோட்டா செய்கிறது ரொம்ப கஷ்டம், எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்களும் வந்து செய்து பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக்கு எனக்கு கொடுங்க, எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணி எல்லாத்தையும் என் வீடியோவை அப்பப்போ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.